அலைக்கும் வெல்கம் டு ஃபுட்டி வித் பினு சேனல். இன்றைக்கி நம்ம செய்து காமிக்க போகிறது சிக்கன் சேமியா பிரியாணி. அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நியூவாக பார்த்துட்ருக்கவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. இது நாகர்கோவில் ரொம்பவே ஸ்பெஷல். கல்யாண வீடு, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வீடு, பெருநாளைக்கு இந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க. 2 கிலோ சிக்கன் வந்து நான் பெரிய பீஸாக தான் ஒரு நாளத்துக்கு முன்னே வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை இப்போ எடுத்து வெளியே வச்சுருக்கேன் ஐஸ் போடுறதுக்கு. 1 கிலோ சேமியா ரோஸ்டட். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிடுங்க. அதில் ஒரு 4 டீஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கிடுங்க. அப்புறம் சிக்கன் பொரித்த மதியானம் சிக்கன் பொரித்த ஆயில் தான். அதில் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கிடுங்க. பச்சை மிளகு, அப்புறம் கறிவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கிலோ வெங்காயம் நான் நீள வாக்கில் அரிஞ்சு அதையும் சேர்த்தாச்சு. நல்லா வதக்கிக்கிடணும். இப்போ நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட் அதில் சேர்த்துடலாம். சேர்க்கும்போது சீக்கிரமாக அது வதங்கிடும். அப்போ வதங்கும்போது நமக்கு ரொம்ப நேரம் வதக்கிட்டே நிற்க வேண்டாம். இப்போ ஒரு பெரிய கேரட், அதை நான் நைஸாகவே வந்து கேரட்டை வந்து கட்டரில் தான் சீவி எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்துட்டேன். ஒரு 3 தக்காளி பழம், 3 தக்காளி பழத்தையும் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. மல்லி இலை, புதினா இலை, ஏன்னா கைப்பிடி ஒரு பிடி எல்லாம் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சது நான் அதில் சேர்த்துட்டேன். அந்த வீடியோ ஷூட் பண்ண விட்டுட்டேன். இப்போது அந்த 2 கிலோ சிக்கனில் நான் வந்து சின்ன சின்ன பீஸாக அதை கட் பண்ணி அதில் சேர்த்தாச்சு. 1/2 லிட்ரு தயிர், அதில் வந்து ஒரு பாதியை தான் நான் எடுத்தேன். அதை பாதியை எடுத்துட்டு 2 தடவையாக விட்டு விட்டு நான் அதை கிளறி எடுத்துக்கிட்டேன். நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் இந்த சேமியா ஓப்பன் பண்ணி அதையும் தட்டி வச்சுட்டேன். இந்த பாத்திரத்துக்கு தான் நம்ம தண்ணி எடுக்க போகிறோம். அதனால் அதை ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. ஒரு பக்கத்தில் ஒரு அடுப்பில் நல்லா கொதிக்கிறதுக்கு தண்ணி போட்டிருந்தேன். அது ஹீட் ஆகிடுச்சு. இந்த பாத்திரத்துக்கு நம்ம 1.5 பாத்திரம் தண்ணி எடுத்துக்கிடணும். முழுகிற அளவுக்கு வைக்கக்கூடாது. ஏன்னா தயிர் தண்ணி, சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாமே, ஆயில் எல்லாமே ஊறிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணி 1.5 பாத்திரம் தண்ணி இப்போ இதில் சேர்க்க போகிறோம். அப்போ கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் சேமியா கட்டை பிடிக்காத அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தட்டணும். முதல்ல எல்லாத்தையும் சேர்த்து தட்டக்கூடாது, அப்போ அடி பிடிச்சிடும். நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். நம்ம வீடியோ வந்து யூடியூப்பில் ஃபுல் வீடியோ வந்து முதல்ல நான் போட்டிருந்தேன். இது இப்போ இந்த வீடியோ தங்கச்சி வீட்டில் எடுத்ததாகும், நைட்டு டின்னருக்கு வந்து எடுத்ததாக்கும். இது சூப்பராகவே இருந்தது. நல்லா கொதிச்சிட்ருக்கு. சைடு ஓரமாக நல்லா கிளறிட்டு இருந்த மல்லி இலையை போட்டுட்டு மூடி வச்சுக்கிட்டேன். அதுக்கு வந்து தயிர் சலாடு வந்து நான் கொஞ்சமாக வச்சேன். நம்ம வச்சு இப்படி சாப்பிடும்போது மடுக்கவே செய்யாது, சூப்பராகவே இருக்கு.